வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 4வது வகுப்பு மாணவர்களுக்குரிய 16வது பாடப்பகுதி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? திருக்குறள் கதைகள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இன்னொரு திருக்குறளும் அதனோடு தொடர்புடைய கதையையும் பார்க்கலாம். சரியா? வெகுளாமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெகுளாமைன்னு என்னது? கோபம் கொள்ளாமல் இருக்கிறது. சரியா? கோபப்படாமல் இருக்கிறது. அந்த அதிகாரத்துலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அதாவது ஒருவன் தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினா என்ன செய்யணும்? கோபம் வராமல் பார்த்துக்கணும். அப்படி அவன் கோவப்பட்டா அந்த கோபமே அவனை என்ன செஞ்சிடும்? அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அது ஒருவன் தன்னை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்பினா அவன் கோவப்படாமல் இருக்கணும். அப்படி அவன் கோவப்பட்டான் அப்படின்னா அந்த கோவமே அவனை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அப்போ இதனோடு தொடர்புடைய கதை பகுதியை பார்க்கலாம். சரியா? ஒரு கதை சொல்கிறாங்க. அதாவது கந்தன் அப்படிங்கிறவன் எப்போ பார்த்தாலும் என்ன செஞ்சிருவான்? கோபத்தின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்டால் யாரை சொல்லலாம்? நாம் கந்தன் அப்படிங்கிறவரை சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவன் மூஞ்சி எப்போவுமே இஞ்சி தின குரங்காள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? உருன்னு அந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க? மாணவர்கள் எல்லாமே அவனை கிண்டல் பண்ணுவாங்களாம். சரியா? அதனால் என்ன பண்ணுவாங்க? நிறைய நல்லா கோவப்படுறவங்கள்ட்ட எல்லாம் யாராவது கிட்டே போய் பேசுவாங்களா? ஆத்தடி அவன் எப்போ பார்த்தாலும் சல்லுபுழுன்னு விழுந்துக்கிட்டே இருப்பான், அவன்கிட்ட போய் மனசை போய் பேசுவானா? வேணா நீ போய் பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம்? யாருமே அவன்கிட்ட போய் பேச மாட்டோம். எல்லோரும் என்ன பண்ணிடுவோம்? ஒதுங்கிடுவோம் அவனை விட்டு. இல்லையா? இந்த மாதிரி ஒரு தடவை அவன் கந்தன் அவனுடைய நண்பன் நன்மாறன் அப்படிங்கிறவன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது கந்தன் கேட்குறான், நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கிற, ஏன் என்னுடைய முகத்தில் மட்டும் இப்படி அழகே இல்லாமல் ரொம்ப கருத்து போய் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கந்தன் அவனுடைய நண்பன் கிட்டே கேட்குறான். உடனே நான் அந்த நன்மாறன் இருக்கானே அவன் சொல்கிறான், நீ உன்னுடைய முகத்தை கண்ணாடியில் எப்போவுமே பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கான். உடனே அவன் சொல்கிறான், ஆமாம் நான் தினமும் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அப்போவும் கூட உனக்கு காரணம் புரியலை அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு புரியலையே, என்னாச்சு, ஏன் அப்படின்னோடனே, இல்லை அதாவது காலையில் நல்ல செடியில் மலர்ந்துருக்கக்கூடிய பூக்கள் இருக்கு இல்லையா? மல்லி, ரோஜா அந்த மாதிரிலாம் பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசாக அழகாக இருக்கும். அதே சாயங்காலம் நேரம் ஆக 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 என்ன ஆகிடும்? அந்த பூ வாடிடும் இல்லையா? அப்போ அதனுடைய அந்த இது வாடி களை இழந்து போயிடும். அதை மாதிரி தான் என்னது? உன்னுடைய முகமும் உன்னுடைய கோபத்தால் உன் அழகெல்லாம் இழந்து பொலிவிழந்து இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான்? நன்மாறன் அவனுக்கு நல்ல மனசில் புரிகிற மாதிரி சொல்கிறான். உடனே அவனுக்கு கந்தனுக்கு அவனுடைய தவறு புரிஞ்சுது. ஓஹோ, நம்ம கோபமாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய முகம் அழகு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத அவன் உணர்ந்துட்டு என்ன பண்ணுறான்? அதாவது இனிமேல் நான் கோபமே படக்கூடாது அப்படின்னு ஒரு வைராகியம் உறுதி எடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எடுத்துகிட்டு அவனும் கடுமையாக ஒரு மாதம் என்ன பண்ணுறான்? யார்கிட்டையும் கோவப்படாமல் எல்லார்கிட்டையும் நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசி, கோபம் வந்தாலும் அந்த இடத்துல அவனை கட்டுப்படுத்திக்கிட்டு அவன் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறான். அதனால் இந்த மாதிரி ஒரு 30 நாள் அந்த மாதிரி ஒரு மாதம் கழிஞ்ச உடனே அவனுடைய முகத்தை அவன் கண்ணாடியில் போய் பார்க்குறான். ஆஹா, என்னுடைய முகமாக இது? ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி களையிலேருந்து முகம் கருத்து போய் இருந்தது, இப்போ என்னுடைய முகம் எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்போது நம்ம நல்லா சிரித்த முகமாக எல்லாருக்கிட்டேயும் கோபம் இல்லாமல் பழகுனா பேசுனா நம்மளுடைய முகம் அழகாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத அவன் என்ன செஞ்சுக்கிட்டான்? புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? இந்த கதை மூலமாக அந்த கோபத்துடைய என்ன சொல்கிறாங்க? கோபத்தினுடைய தன்மையை உணர வைக்கிறாங்க. புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஒருத்தன் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா நம்ம கோவப்படாமல் இருக்கணும். அப்படி கோவப்பட்டால் நம்மளையே அது அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? நல்லா இந்த கதை பகுதியை வாசித்து பாருங்கள். திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் வாசித்து பாருங்கள். சரியா? நன்றி மாணவர்களே.